ஒடுக்கப்பட்ட மக்கள் செம்மணி செந்துப்பாத்தி மறுக்கப்பட்ட நீதிக்கு மன்னார் புதைகுடியாக இருக்க சமூக மினிவல அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறது யாழ்ப்பாண நகரத்தில் நிற்கிறோம். இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது. செம்மணியில் தோண்டப்படுகின்ற அந்த எலும்பெச்சங்களுக்கான நீதி வேணும், அந்த மக்களிட நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும், அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி இங்கே மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நாங்கள் முழுமையாக பார்க்குறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களோட அபிப்பிராயங்கள் எழுதுங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். குனிந்த தலைகள் நிமிரட்டும். ஏன் இந்த நிலைகள்? தொடர்ச்சியாக மத தலைவர்களை தொடர்ந்து பொதுமக்கள் மலர்வணக்கம் செலுத்துவோம். சிறு அறிவித்தல். மலர் வணக்கம் செலுத்துவோருக்கான இடதுபுறமாக வந்து வலதுபுறமாக செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அனோய் எல்லாரும் பூ போட்டு நம்ம போறோம். எல்லாருக்கும் தருவோம். ஒத்துழைப்பு தாங்க. வெயில் ஒரு கூட அன்பான பாச உறவுகளே, மலரஞ்சலி செலுத்தி
செல்வதற்கான வழியை விட்டு நிற்குமாறு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய பாச உறவுகளே, மலர் வணக்கம் செலுத்தியவர்கள் நீங்கள் வருகை தந்த பேருந்துகளில் ஏறுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இரண்டாவது நிகழ்வு வேறு இடத்தில் நடைபெற இருப்பதனால் உங்களை அங்கே அழைத்துச் செல்ல வேண்டி இருக்கின்றது. மலர் வணக்கம் செலுத்தியவர்கள் தயவு செய்து அனைவருக்கும் மலர் வணக்கம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஒழுங்கு முறையில் சென்று மலர் வணக்கம் செலுத்தியவர்கள் நீங்கள் வருகை தந்த பேருந்துகளில் ஏறி இருக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்த நிகழ்வு அது செம்மணி සමූහ මිනිවල ආසන්නයේ පැවැත්වෙන මේ போராட்டம் எமனத்தான் මේ ජනතා අරගලේ என்னம்மா சந்துவெளியிலேருந்து வாரீங்களா? ரைட். அம்மா வந்த அனுபவத்தை சொல்லுங்க. இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் கலந்து வந்துருக்கீங்க. கணவனார் காணா போன மகனண்ட தம்பி வந்து இயக்கத்திலிருந்து அவர் அடிபட்டவர். அதுதான் நாங்கள் வந்த நாங்கம்மா அதில் கலந்து மட்டும் நாங்கள் வந்த நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெருமதி ஏன்னா ரெண்டு போராளி மகன் அடி காட்டுத்தாங்க. ரெண்டு மகன் நீங்களும் சந்து வழியிலேருந்து வந்திருக்கிறீங்க. மட்டக்களப்பு சந்து வழியிலேருந்து எங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கும் போகிறான். நான் ராஜ்குமார் அஜய்தான். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், செம்மணி மனித புதைகள் தொடர்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விடயங்கள் இந்த இலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளை இன்று வரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த இராணுவத்தினுடைய படுகொலை என்பது விளைச்சத்தனமானது. ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தரப்பு பொதுமக்களை படுகொலை செய்து காணாமலாக்கி இருக்கின்றனர். இது பொறுப்புக்கூறல் என்ற விடயத்துக்குள் வருகின்றது. செம்மணி புதைகுழி தொடர்பாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களினுடைய படுகொலையின் பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக இந்த விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பின்னர் தான் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. அந்த அகழ்வு பணிகள் மீண்டும் இந்த 2 வருடத்திற்குள் ஒரு நிலையை எட்டி கிட்டத்தட்ட 564க்கு மேற்பட்ட எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வெறுமனே இலக்கங்களை எண்ணுவதோ அல்லது எத்தனை எண்புக்கூடுகள் இருக்கின்றது என்பதை எண்ணி கணிப்பிடும் நிகழ்வோ அல்ல. இது தமிழினத்துக்கு நிகழ்ந்த இனப்படுகொலையினுடைய சாட்சி. இந்த இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதற்கு இதைவிட சாட்சியம் ஒன்று தேவையில்லை. குறிப்பாக இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரே நேரடியாக சாட்சி சொன்ன ஒரு விடயம். இந்த விடயத்திலே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னத்தை செய்திருக்கின்றது என்ற ஒரு பாரிய கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. இதனுடைய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். அந்த காலத்திலே இங்கு செம்மணி இடத்திலே இராணுவ முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ வீரர்கள் இன்று பல பல பதவிகளில் இருக்கின்றார்கள். இன்றும் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, கேள்வி கேட்கப்பட்டார்களா, அல்லது அரசாங்கம் என்ற வகையிலே ஏதாவது ஒரு அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை கொலை செய்யலாம், அவர்களை காணாமலாக்கலாம், அதன் பின்னர் யாருமே அவர்களை கேள்வி கேட்க வரமாட்டார்கள் என்று அரசாங்கம் நினைத்தால், சிங்கள பேரினவாதம் நினைத்தால் அதை நாங்கள் பொய் என்று நிரூபிப்போம். ஏனென்றால் இன்று எங்களின் சூழ்நிலையில் எங்களுக்கு அரசியல் பலம் சற்று குறைவடைந்திருக்கலாம். ஆனால் மனோதிடத்தோடு மனோபலத்தோடு பலர் இங்கே போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீதி என்ற ஒன்று இலக்கை அடையும் வரை இந்த போராட்டங்கள் பல வடிவிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அனைத்து அரசாங்கங்களும் தங்களது முகமூடிகளை மாற்றினாலும் கூட நிலைப்பாடுகளை மாற்றுவதாக இல்லை. தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனப்படுகொலை என்ற விடயம் இடம்பெற்றது என்றதை நாங்கள் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்கான ஆரம்பகட்ட விடயங்களை கூட செய்யவில்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இன்றிருக்கின்ற சந்ததியினருக்கும் இது தொடர்பாக நாங்கள் படிப்பினைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
எனவே செம்மணி என்பது தமிழ் மக்களினுடைய காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட மக்களினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக இறுதி வரை இந்த இடத்தில் இருக்கும். இதற்கான நீதி குரல் என்பது என்றுமே ஓயாது. அந்த இலக்கை அடையும் வரை அது ஓயாது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எனவே இலக்கு என்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழினத்திற்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. செம்மணியிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்திலே மனித எலும்புக்கூறுகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளிச்சொல்லுகின்ற தொடர் போராட்டத்தினுடைய 4ஆம் நாள் இன்றைய நாளில் வணக்க நிகழ்வுகள் இப்பொழுது இந்த செம்மணி பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரம் திறந்த ஊர்வலம் யாழ்ப்பாண நூலகத்திலிருந்து ஆரம்பமாக உள்ளது. இதுவரை 564க்கும் மேற்பட்ட தமிழர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டவை 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறுவர்களுடையதாகவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் நாளை மறுதினம் 19ஆம் தேதியுடன் இந்த அகழ்வு பணிகளும் நிறுத்தப்படுகிறது. இலங்கை அரசினால் அதற்கான நிதி ஒதுக்கப்படாமை காரணமாகவே நீதிமன்றத்தினால் அந்த அகழ்வு பணிகளும் நிறுத்தப்பட இருக்கிறது. எனவே சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதும் சர்வதேச சமூகம் அதிலே அதிகமாக ஈடுபட்டு தொடர்ந்தும் இந்த அகழ்வு பணிகளை மேற்கொண்டு ஏற்கனவே சிந்துப்பாத்தி மயானத்திலே வெளுமாற்றாக 2 இடங்களில் ஆய்வு செய்த பொழுது ஒரு குழியிலே 5 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் இன்னொரு குழியிலே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளப்படுத்தப்பட்டது. அதைவிட இன்னும் ஒரு 12 இடங்களில் வெளுமாற்றாக ஆய்வு செய்யப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியான ஆய்வுகளுக்கு உட்படுத்துவதற்காக சர்வதேச சமூகம் அதற்குரிய நிதியீட்டத்தை வழங்குவதற்கும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அந்த நாடுகளை வலியுறுத்தி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையிலும் எங்களுக்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். அந்த சர்வதேச நீதி விசாரணை தான் அதுக்கு பொருத்தப்பாடானதாக அமையும் என்பதை வலியுறுத்துவதாகவே இன்றைய இந்த 4வது நாள் போராட்டம் இந்த இடத்துல நடைபெறுகிறது. குறிப்பாக இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மண்டையோடுகள் மற்றும் கொக்குலாவிலே கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மண்டையோடுகள் மன்னாரிலே எடுக்கப்பட்டவைக்கு இந்த இடத்துல ஒரு நூதன சாலை இதற்கான ஒரு 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 அதை காட்சிப்படுத்துவதற்கான காட்சி சாலை ஒன்றை அமைப்பதன் மூலம் இனிவரும் காலங்கள் இவ்வாறெல்லாம் இந்த இடத்திலே நடந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் அதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவை குறிப்பாக இந்த போராட்டம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு ஒரணியாக வெளியிலே சொல்லுகின்ற செய்தி இந்த சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் எடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தமிழர்களுடையது. சிங்கள அரசாலும் அரச இயந்திரத்தாலும் இராணுவ இயந்திரத்தாலும் அளிக்கப்பட்ட மக்களுடையது. அதற்கான ஒரு நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும், சர்வதேச நீதியாக அது அமைய வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை வெளிப்படுத்துவதாக இந்த போராட்டம் அமையும். ஒன்றுமே இல்லை, யாரும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். வாரவங்களை நம்ம தவிர்த்திட வேணாம், வாரவங்களை யாருமே தடுக்க வேண்டாம். வார எல்லாரும் எங்களோட ஜாயின் ஆகட்டும். அமைதி வழியான நீதிக்கான ஓலம் 2 அமைதி வழியான ஒரு ஆர்ப்பாட்டம். ரைட்டா? இது இப்படியோ நாங்கள் மூவ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் HNPL அப்படியே யூட்டர்ன் ஆகி திரும்ப அதே ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நேராக போவோம். ரைட்டா? தள்ளி அடிச்சு கொண்டு வராதீங்க, நேராக நிதானமாக எங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து போவோம். இப்போ சைலண்டாக வாங்க, பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. இந்த பேரணியானது தாயக செயலணியின் ஏற்பாட்டிலே செம்மணி மனித புதைகுழி மாத்திரமல்ல, இலங்கை தேசம் முழுவதிலும் கொன்றொழிக்கப்பட்ட மன்னார் புதைகுழியாக இருக்கட்டும், தொக்கு தொடுவாய் பொருள்களாக இருக்கட்டும், அத்தனை புதைகுழிகளுக்கு நீதி கோருவதோடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி மறுக்கப்பட்ட இந்த தேசத்திலே நாங்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை ஒன்றே தேவை. அந்த தேவையை வலியுறுத்தித்தான் இந்த பேரணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியிலே நாங்கள் பாடசாலை அண்மிக்கிற பொழுது எங்களுடைய கோஷங்களை மௌனிக்க செய்து அதன் பிற்பாடு எங்களுடைய கோஷங்களை எழுப்பி நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிற பொழுதோ இன்னொரு உரிமையை பறிக்காத படிக்கும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுடைய கட்டாய தேவையாகும். ஆகவே ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்த
ஜாயின் பண்ணுங்க இதிகாசத்தை தவிர மற்றாக்கள் இதாகுங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. கவனம் விழுந்து போவாங்க. கவனம்
சர்வதேச நீதி வேண்டும். இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். இனப்படுகொலைக்கு அம்மா எந்த இடத்துல இருந்து வாரீங்க? நாங்கள் கண்ணங்கூடா கண்ணங்கூடா மட்டக்களப்பு. மட்டக்களப்புல இருந்து வாரீங்களா? எப்போ வலிக்கிட்டா நீங்கள்? இரவு வலிக்கிட்டு 6 மணிக்கு. நீங்கள் எத்தனை பஸ்ஸில் வந்தீங்க? ஒரு 17 பஸ் வந்தீங்க. ரைட். அம்மா எங்கேருந்து வாரீங்க? அம்பாறை மாவட்டம் தொல்கேல்வினை. அங்கேருந்து வாரீங்களா? உங்களோட பிள்ளைகளும் காணாமல் இல்லை போனது? பிள்ளைகள் எல்லாரும் 90ஆம் ஆண்டு கால போனது. சரி அம்மா. இவர் உங்களுக்கு தம்பி எங்கே நடந்தது? கொக்கனையில் காணா. ජනතාවට එරෙහිව සිදුවුණු මේ වර්ග සංහාරික යුද්ධයට වගකිව යුතු සියලු පාර්ශවයන් නීති ඉදිරියට අරගෙන එන්න. එනිසා මේ විශ්වාස කරනවා මේ චෙම්මනි පස්කට ජීවත් වෙන මිනිසුන්ගේ සෑම අම්මගේ තාත්තගේම මේ දරුවෝ පිළිබඳව යුක්තිය අනිවාර්යයෙන්ම ඉෂ්ට විය යුතුයි. ඒ නිසා ඇමරිකාව එංගලන්ත වගේ රටවල් යුද්ධය සාධාරණීකරණය කරන්න යුද්ධයට ආවඩද්දී අපි විශ්වාස කරනවා ශ්‍රී ලාංකික ජනතාවට අයිතියක් තියෙනවා උතුරේ වර්ග සංහාරික යුද්ධයට வகக்கிவ யுத்து සියලු. உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் இது செம்மணிக்கு நீதி கேட்கிற போராட்டமாக தான் இது இருக்குது. யாழ் மாவட்டத்தில் இருக்கிற IOMக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி வந்துட்டு இப்போ இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை தான் நாங்கள் முழுமையாக பார்க்குறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட வரவோடு தான் இந்த பேரணி வந்திருக்கு. இதில் முக்கியமாக செம்மணியிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற அந்த எலும்புக்கூட்டு மக்கள், அந்த எலும்புக்கூட்டின் சரியான விசாரணை, அந்த மக்களுக்கான அந்த மக்களின் சரியான ஒரு விசாரணை தங்களுக்கு கிடைக்கணுமன்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தினோம். சர்வதேச நீதி வேண்டும்.
கொத்து கொத்தாக கொந்தளிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக, புதைக்கப்பட்ட புத்தக வாக்குகளோடு எமது சிறுவர்களுக்கு, இதுவரைக்கும் மண்ணில் மேற்கொண்ட எந்த கொடுவனுக்கு, இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட அஞ்சூருக்கு மேற்பட்ட தமிழின படுகொலைக்கு கொல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு, செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு, கொல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு, கொல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு, திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு செம்மணி இனப்படுகொலைக்கு, செம்மணி மனித இனப்படுகொலைக்கு சர்வதேசமே, 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 செம்மணி மனித இனப்படுகொலைக்கு, செம்மணியில் இதுவரைக்கும் மகந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு, செம்மணியில் இதுவரைக்கும் மகந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு, செம்மணியில் அகந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு சர்வதேசமே, 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 செம்மணியில் அகந்தெடுக்கப்பட்ட யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்களா? ரைட். உங்களோட குடும்பத்தில் யாரும் காணாம மகளா? எந்த இடத்துல? எந்த இடத்துல? வீட்டில் இருந்து அங்கே வீட்டை நாங்கள் வண்டியில் இருந்த நாங்கள் இங்கே அம்மாவோட இருந்த ஃபுல்லாக திருப்பி வீட்டை வர இல்லை. வீட்டை வர இல்லை, இன்னும் காண இல்லை. இந்த வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். சரி அம்மா. எங்களுடைய தேசத்தில் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. இதுக்கு நீதி தேவை கட்டாயம். ஏண்டா எங்களுடைய இப்போ சாவகச்சேரி சம்பவத்தில் எங்களுடைய மக்கள் அரசியல்வாதிகளை கூட தூக்கி எறிந்த அளவுக்கு ஒரு விடுதலையை தேடுகின்றார்கள். எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன ஒழிப்பு நடந்திருக்குது. இதை விட கல்வியில் மிகப்பெரிய அளவில் நடக்குது. மற்றது வனஜீவராசி திணைக்களம், மற்றது இது எங்கள்ட தொல்பொருளியல் திணைக்களம், இவைகள் எல்லாமே எங்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட இன ஒழிப்புக்கான வடிவத்தை செய்து எங்களுடைய இன பரம்பலை குறைக்கிற ஒரு விஷயத்தை செய்து இப்படியான இடத்துல நாங்கள் எங்களுடைய இப்போ ஒரு சில மாயைகள் இருக்கிறது, மருத்துவர்கள் அப்படி அந்த அரசு உத்தியோகத்தர் என்ற மாயைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த நேரத்தில் நாங்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இப்படி நிறைய மாயைகள் எங்களுடைய சமூகத்தை ஒதுக்குது. அதுகளுக்கு மேலால் நாங்கள் வர வேண்டும். அல்லது எங்களுக்கானவர்கள் கூடுதலானவர்கள் இதை கொண்டு போகலாமல் இருக்கிறார்கள். போதுமளவான ஆங்கில அறிவில்லாத விஷயங்கள் சில சம்பவங்களால் எங்களுக்கு இது கட்டாயமாக கொண்டு போகிறதுக்கு முன்னெடுப்பதற்கு ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி கட்டாயம் தேவைன்றதுக்காக இதை செய்ய வேண்டி இருக்குது. எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு, செம்மணி இனப்படுகொலைக்கு, செம்மணியில் புதைக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு, செம்மணியில் புதைக்கப்பட்ட எண்புக்கூடுகளுக்கு இந்த நாளிலுமாக உறவுகளாக உணர்வுகளோடு கூடி வந்திருக்கிற நம் தாயக உறவுகளுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். நீதியினோளம் 2 போராட்டத்தினுடைய நிறைவு கட்டத்தை நாங்கள் எட்டி இருக்கிறோம். இந்த வேளையிலுமாய் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் கையளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மகஜர் தொடர்பான வந்திருக்கிற மீடியாக்களுக்கான ரிப்போர்ட் வாசிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உறவுகள் தயவாக அமைதியை பேணுங்கள். அதன் பின்பதாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த எங்களுடைய நீதியினோளம் 2வது போராட்டத்தினுடைய
காரியங்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அமைதியை கடைபிடிக்கும்போது மாதிரியாக அன்புரிமையோடு உங்களை கேட்டு நிற்கின்றோம். தாயக செயலணி நன்றி. அன்பார்ந்த வடக்கு கிழக்கு தாயக உறவுகளே, இன்றைய தினம் செம்மணி மனித படுகொலை குறித்தும் மறுக்கப்பட்ட நீதிக்குமான அனைத்து வடக்கு கிழக்கு தாயக மக்களும் இணைந்து இன்று நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் யாழ் குடாநாட்டினுடைய பொது நூலகத்தில் இருந்து ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய வதிவிட பிரதிநிதி வகிக்கின்ற இடம் நோக்கி இன்றைய தினம் மக்கள் பொது அமைப்புகள் அனைவரும் இணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஆணையாளருடைய ஐக்கிய நாடு மனித உரிமைகள் அலுவலகத்தினுடைய இடத்திலே இப்போது மகசர் கையளிக்கப்பட்டு அந்த மகஜர் தொடர்பான ஊடக அறிக்கை இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினராகிய தாயக செயலணியினரால் வழங்கப்படுகின்றது. ஊடக அறிக்கை தாயக செயலணி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 17/8/2026 நீதியின் கோலம் தொடர்பானது.